பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தினாலே உங்களை மீண்டும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கொஞ்ச நேரம்தான், ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தயவு கூர்ந்து இந்த செய்தியை கேளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்திற்கு ரொம்பவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் இந்த நாளிலே தியானிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. முதல் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மேலானவனைகள் தேட வேண்டும்? நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிற வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவர்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் இந்த பூமியில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை சாம்பிள் வாழ்க்கை. இதற்கு பிறகு ஒரு நித்திய ஒரு வாழ்வு இருக்கிறது. இதை நீங்கள் முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். அதனால் தான் சொல்றாரு, நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தது உண்மையானால், கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டது உண்மையானால், கிறிஸ்து இயேசு கிறிஸ்து எப்படி பாவத்துக்காக மரித்து நீதிக்காக 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, அப்படி நீங்கள் என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அந்த நாள் முதற்கொண்டு கிறிஸ்துவுக்கு ஏற்ற ஒரு ஜீவியம் நீங்கள் செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கு ஏற்ற அந்த ஜீவியம் என்று சொன்னால் என்ன? கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் எப்படி வாழ்ந்தார்? கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் கடந்து போய் சுவிசேஷத்தை அறிவித்தார். கிறிஸ்துவை சுவிசேஷத்தை உலகம் முழுக்க நாம் அறிவிக்க வேண்டும். இதுதான் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர்கள் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை என்ன பண்ண வேண்டும்? அறிவிக்க வேண்டும். 2வது, பாவமில்லாத ஒரு வாழ்வு வாழ வேண்டும். இந்த பூமியில் பாவத்தோடு வாழ்வோம் என்று சொன்னால் அவர்களுக்கு முடிவு என்ன? நித்திய நரகம். நித்திய நரகம். இன்னைக்கு நிறைய போலி சாமியார்கள், போலி பூசாரிகள், போலி மந்திரவாதிகள் நிறைய பேர் சாமி என்கிற வேஷத்தை தரித்து கொண்டு நிறைய தில்லுமுள்ளான காரியங்களை செய்கிறார்கள். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு நித்திய நரகம், எப்பொழுதும் அக்கினி எரிந்து கொண்டிருக்கிற இடம், அதை நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கிறது. அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை. இந்த பூமியில் இஷ்டத்தின்படி வாழ்கிறவர்களுக்கு நித்திய நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அந்த கட்டுக்கோப்போடு வாழ்கிறவர்களுக்கு நித்திய சுதந்திரம், பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் மேலானவைகளையே நாடுங்கள், மேலானவைகளையே தேடுங்கள். மேலானவைகள் என்று சொன்னால் என்ன? பரலோகத்துக்குரியவைகளை, நித்தியத்திற்குரியவர்களை, தேவனுக்குரியவைகளை. அந்த சிந்தனையில் நீங்கள் போங்க, அந்த சிந்தனையில் வாழுங்க. அந்த சிந்தனை நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா பூமிக்குரிய சகல அடிப்படை தேவைகளையும் குறைவில்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்தவர்களுக்கு ஆவியானவர் வேதத்திலே அதே வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம், நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். மகிமையில் வெளிப்படுவீர்கள். அப்போ அந்த மகிமையில் வெளிப்படுவதற்கு அடுத்த வசனம் சொல்லுது, ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த சரீரம் சோதர பாவ சரீரமாக இருக்கிறது, ஜென்ம சரீரமாக இருக்கிறது, சுயத்தினால் அதிகமாய் பிடிக்கப்பட்ட சரீரமாக இருக்கிறது. அதனால் இந்த சரீரம் எப்பொழுதும் விபசாரம் பண்ணுவதற்காகவும், துர் இச்சைகளை செய்வதற்காகவும், வேசித்தனம் பண்ணுவதற்காகவும், பொருள் ஆசைக்காகவும் இந்த சரீரம் என்ன பண்ணும்? தூண்டிக்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் உபவாசம் போட்டு நல்ல ஜெபம் பண்ணி இந்த சரீர ஜென்ம சுபாவத்தை, மாംസ சரீரத்தை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் சுட்டெரிக்க வேண்டும். நீங்கள் சுட்டெரிக்கும் போது உங்களுக்கு
பரலோகத்துக்குரிய சிந்தனை வரும், ஜீவனுள்ள தேவனுடைய சிந்தனை வரும். அப்படிப்பட்ட சிந்தனையை நீங்கள் தரித்து கொண்டவர்களாய் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றுவார். பிரியமானவர்களே, இந்த ஜென்ம சுபாவத்தோடு மாம்ச சுபாவத்தோடு சுயத்தோடு நீங்கள் வாழ்வீர் என்று சொன்னால் உங்களுக்கு சுதந்திரம், நீங்கள் வாழலாம். ஆனால் நித்திய நரகம் என்பது ஒன்று இருக்கிறதே. அந்த நித்திய நரகத்துக்குள்ளே உங்கள் ஆத்மா போயிடுச்சுன்னா யுக யுக காலமாக அவதிப்பட வேண்டியதாக இருக்குமே. ஒரு ஊழியக்காரர் ஜெபம் பண்ணார், ஆண்டவரே எனக்கு பரலோகத்தை காட்டுங்கப்பா, பரலோகத்தை காட்டுங்கப்பான்னு சொல்லிட்டு. ஜீவானந்தம் என்கிற சொல்லக்கூடிய ஊழியக்காரர் உங்களுக்கு தெரியும், பரலோகத்தை காட்டுங்க, பரலோகத்தை காட்டுங்க என்று சொல்லி ஜெபித்தாரா. ஒரு நாள் ஆண்டவராகிய தேவன் அவரை நரகத்தை கொண்டு போய் காண்பித்தாரா. ஆண்டவரே, நாங்கள் பரலோகத்தை தான் காட்ட சொன்னேன்னு நரகத்தை கொண்டு போய் காட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதாரா. இன்னொரு முறை அதே மாதிரி நரகத்தை கொண்டு போய் காண்பித்தாரா. அங்கே நரகத்தை கொண்டு போய் காட்டின பிறகு அங்கே இருக்கிற பயங்கரமான சத்தமாக இந்த பூமியில் இருந்த நாட்களில் அந்த ஜீவானந்த ஐயாவோடு பழகினவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், அறிமுகமானவங்க அநேகர் நரகத்தில் இருக்கிறாங்களா. அங்கே சொல்கிறாங்களா, ஜீவானந்தம் இந்த நரகத்துக்கு நீ வந்துடாதே, இந்த நரகத்துக்கு நீங்கள் வந்துடாதே, இந்த நரகம் வேதனையானது, போ ஜனங்களுக்கு சொல்லு, ஐயோ உலகத்தில் இஷ்டத்தின்படி வாழ்கிறவங்க நரகத்தில் வந்து வேதனைப்படுறாங்க, நீ வந்துடாதே ஜீவானந்தம் அப்படிங்கிற குரல் கேட்ட பிறகு அவர் இருதயம் சுக்குநூறாக்கப்பட்டதா. அந்த நாளிலிருந்து ஜீவானந்தம் தெருவா வீதியா சோதர பார்க்குற மக்களுக்கெல்லாம் இயேசுவை நம்புங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, நித்திய நரகத்துக்கு நீங்கள் தப்பலாம், பாதாளத்துக்கு தப்பலாம், நரகப்பிடிந்து தப்பலாம் என்று சொல்லி வைராக்கியம் அவர் ஊழியம் செய்தாரா. அவர் சொல்கிறாரு, நான் பரலோகத்தை கடவுளை காண்பித்திருந்தாலும் அவ்வளோ எனக்கு வைராக்கியம் வந்திருக்காது. எனக்கு ஒன்றுமே நரகத்தில் காமிச்ச பிறகு அந்த மக்களுடைய கூக்குரல், அவருடைய அழுகுரல் என் காதில் கேட்குது, எனக்கு அப்படியே கொலை நடுங்குற மாதிரி இருக்குது. அதனால் யாரும் நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காக சுவிசேஷத்தை தீவிரமாய் பிரசங்கிக்கிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கலாம் சிலது நடிக்கிறதுக்கு சொல்லுதுங்க, ஏன் இயேசு பற்றி சொல்கிறீங்க, உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை, நம்பலை, விசுவாசிக்கலை, அத்தனை வேறு நித்திய நரகத்தில் போய் வேதனைப்படுவீங்க. அந்த நரகத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் தியாகமாக ஊழியம் பண்ணுறாங்க இயேசு கிறிஸ்துவை பற்றி. அதனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷ நூல்களை குறித்து கேவலமாக நினைக்காதீங்க, ஜாதி மாத்திரம் நினைக்காதீங்க, மதம் மாத்திரம் நினைக்காதீங்க, இது மாத்திரம் நினைக்காதீங்க. ஒரு காலம் வரும், ஐயோ எத்தனை பேர் இயேசு பற்றி சொன்னாங்களே, கேவலமாக பேசினேன்னு சொல்லிட்டு வேதனைப்படுகிற காலம் வரும். அந்த காலம் வருவதற்கு முன்னாடி தயவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வம், அவர் தான் உலக தெய்வம், ஏற்றுக்கொள்ளுங்க, நம்புங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். அதே கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் சொல்லுது, தன்னை சிரித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. புதிய மனுஷன். ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது தேவன் தினந்தோறும் காலை நேரத்தில் அந்த குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளோடு கூட கடவுள் பேசினாரே, அப்படி புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொண்டவர்களாய் இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றுவார். அதனால் உங்கள் சுபாவம் மாறட்டும், உங்கள் பேச்சு மாறட்டும், இருதயத்தின் சிந்தனைகள் மாறட்டும், பரலோகத்தின் பிள்ளைகளாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எசப்பா, ஒருத்தரும் கெட்டு நரகத்துக்கு போகிறது பிதாவில் சித்தல்லப்பா. இதை கேட்குற அத்தனை மக்களும் நித்திய பரலோகத்தை அடைவதற்கு ஆண்டவர் துணை செய்யுங்க. தாய்க்குமிட கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்புங்கள், இயேசுதான் உண்மையான கடவுள்.